Hello everyone, I'm Shakti. First of all, welcome to in my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போதான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, எனக்கு வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும், நானும் ஒரு இங்கிலீஷில் பிகினர் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் போகணும் அப்படின்ற ஒவ்வொரு வியூவர்ஸும் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம 10 சிம்பிள் சென்டென்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். I have lot of work. I have lot of work அப்படின்றத நம்ம தமிழ்ல வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம I have lot of work அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட are you free-ன்னு கேட்டா no, I have lot of work, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல அவங்க கிட்ட நம்ம சென்டென்ஸ்ல பேச முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசாத அப்படின்னு சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் ஸ்கூல் டேஸ்லயும் சரி, நம்ம காலேஜ்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி வார்த்தையில வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா டோன்ட் டாக் ரிஜாயிண்டர் டு எனிதிங் அப்படின்ற நம்ம இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தணும். ஓகேவே? டோன்ட் டாக் ரிஜாயிண்டர் டு எனிதிங், எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசாத. இந்த ரிஜாயிண்டர் அப்படிங்கிறது வந்து கூட கூட பேசாத அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ டோன்ட் டாக் ரிஜாயிண்டர் டு எனிதிங் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துறோம். ஓகே? ஸோ அடுத்து பாருங்க, வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ யாராவது நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில வந்து ஏதாவது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உனக்கு ஏதாவது வேற சொல்லணுமா, எதுவும் இருக்கான்னு பேசுறது அப்படின்னு கேட்கறது எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம் அப்படின்னா would you like to say something else, would you like to say something else இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? would you like to say something else, வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தி நம்ம அவங்க கிட்ட சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நீங்க எந்த ஒரு கூச்சமும் படாம இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால மற்றவங்க கிட்ட ஈஸியா ஸ்போக்கனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? நம்ம மதர் டங்க்ல இருந்து நம்ம எப்படி இங்கிலீஷை கத்துக்கிறோங்கிறத மேட்ரு. ஓகேவா? நம்ம இங்கிலீஷ் மட்டும் கத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கத்துக்கலாம், பட் வந்து அர்த்தம் தெரியாம நம்ம பேசிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி பிகினர் லெவல்ல வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதிகமா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் பேச பேச. ஓகேவா? ஸோ தேர்ட் சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். ஃபோர்த் சென்டென்ஸ் பார்ப்போம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் யாராவது பார்ப்போம், யாராவது ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வருவாங்க திடீர்னு. ஸோ அவங்களை பார்த்துட்டு எங்கேயோ நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், ஆனால் எங்கே இருந்தான்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி நம்ம எங்க சொல்லணும்னா இட்ஸ் லைக் ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர். இட்ஸ் லைக் ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர். சம்வேர் அப்படிங்கிறது என்ன சொல்லுது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் ஐ ஹாவ் சீன் யூ, நான் உன்னை பார்த்துருக்கேன், எங்க பார்த்துருக்கேன்னு தெரியல. அதுதான் வந்து இட்ஸ் லைக் ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம ஆங்கிலத்துல பேச முடியும். ஓகேவா? ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேர்ட் தான். ஸோ இந்த வேர்ட் வந்து அடிக்கடி நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே? ஸோ இந்த வேர்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்புறேன். ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க. அவன் நடவடிக்கை சரியில்லை. அவன் நடவடிக்கை சரியில்லை அப்படின்னா அவன் நடவடிக்கை சரியில்லாம இருக்கு அப்படின்றது யார் சொல்லுவோம்? யாராவது ராங்கா ஒரு செயலை செய்யறப்பயோ, ஏதாவது ஒரு தப்பான ஒரு செயல் செய்யறப்பதான் வந்து அவன் நடவடிக்கை சரியில்லாம இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம் அடிக்கடி. ஸோ அதுக்கான ஆங்கில வார்த்தை என்னன்னு அப்படின்னா ஹிஸ் பிஹேவியர் இஸ் நாட் குட். ஓகேவா? ஹிஸ் பிஹேவியர் இஸ் நாட் குட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பிஹேவியர் அப்படின்றது வந்து அவங்களோட நடவடிக்கையை சொல்றதுதான் பிஹேவியர். அவங்க பிஹேவியர் குட்டா இருந்துச்சு அப்படின்னா யா ஹிஸ் பிஹேவியர் இஸ் ஆல்சோ குட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இட்ஸ் ஆல்வேஸ் குட் அப்படின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தலாம். பட் இந்த இடத்துல அவன் நடவடிக்கை சரியில்லாம இருக்கான், அப்போ நம்ம ஹிஸ் பிஹேவியர் இஸ் நாட் குட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான், நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் இந்த வார்த்தையெல்லாம். ஓகேவா? ஸோ சிக்ஸ்த் சென்டென்ஸ் பாருங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? யார்கிட்ட சொல்லுவோம்? நமக்கு பிடிக்காதவங்கள, யாராவது ஒரு வித்தியாசமா இருக்கிறவங்கள வந்து சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னா யூ மஸ்ட் நாட் ஸ்பீக் எ வேர்ட் பியாண்ட் திஸ். யூ மஸ்ட் நாட் ஸ்பீக், நீ கண்டிப்பா என்கிட்ட பேசாத எந்த ஒரு வார்த்தையும் பியாண்ட் திஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வேர்டை கண்டிப்பா சேர்த்து தான் பயன்படுத்தணும். அப்பனாதான் இந்த சென்டென்ஸ் கண்டிப்பா ஃபுல்ஃபில்லா முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத, யூ மஸ்ட் நாட் ஸ்பீக் அ வேர்ட் பியாண்ட் திஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை நம்ம இந்த சேர்த்து பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நம்ம ஈஸியா பேசி டெய்லி லைஃப்ல டெய்லி ரொட்டீனா பேசிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு சடனா வந்து பிக்கப் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஏழாவது சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு பேருந்தில் பயணம் செய்தால் வாந்தி வரும்.
இந்த வார்த்தையை பார்த்தாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் என்னோட சைல்ட்ஹுட்ல ஐ கோ ஃபார் மெனி ட்ராவல்ஸ், பஸ், கார்ஸ், பைக் ட்ராவலிங். ஸோ ஐ டூ எவ்ரி சிங்கிள் டே இன் மை சைல்ட்ஹுட். ஓகேவா? பட் சம்டைம்ஸ் நான் வந்து வாந்தி எடுக்க மாட்டேன். ஓகே, ஒரு சில நேரம். பட் சம்டைம்ஸ் எனக்கு வந்து அந்த ட்ராவல் ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கப்போ எனக்கும் அந்த வாந்தி எடுக்கிற ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? எல்லா சின்ன பசங்களுக்கும் ஏற்படும். அதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஃபீல் nauseous when I travel by bus. ஓகே, ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு பேருந்தில் பயணம் செய்தால் வாந்தி வரும். அதற்கான வெக்காபுலரி வேர்ட்ஸ் தான் வந்து nauseous அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஐ ஃபீல் nauseous when ஐ ட்ராவல் பை பஸ். எப்போ வாந்தி வரும்? நம்ம பஸ்ல போறப்பயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கப்பயோ தான் வரும். ஸோ அதை தான் வந்து சொல்றாங்க, ஐ ஃபீல் நாசியஸ் வென் ஐ ட்ராவல் பை பஸ். ஓகே, ஸோ இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம லைஃப் ஸ்டைல்ல பயன்படுத்திட்டே தான் இருப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். நான் உன்னை கூப்பிடும் போது வா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ். ஓகேவா? நான் உன்னை கூப்பிடும் போது வா எப்படி சொல்லுவ? கம் வென் ஐ கால் யூ. ஓகே, வென் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுது? எப்பொழுதுன்றத வந்து மென்ஷன் பண்ணும். கம்னா வா, இது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணும்போது கம் வென் ஐ கால் யூ, நான் எப்போ உன்னை அழைக்கிறனோ அப்ப நீ வந்தா போதும் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை தான் இது. ஓகே, நான் உன்னை கூப்பிடும் போது வா அப்படிங்கிறத கம் வென் ஐ கால் யூ அப்படின்னு நம்ம ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று வேர்ட் தான், 9th சென்டென்ஸ். ஓகே, அவன் அப்படியே தூங்கிட்டான் அப்படிங்கறது எப்படி நம்ம சொல்லுவோம்? அவன் அப்படியே தூங்கிட்டான். he is just nodded off. ஓகே, he is just nodded off. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது உங்க கூட யாராவது இருப்பாங்க, யாராவது தூங்கி இருப்பாங்க, செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க இது பண்ணும்போது he is just nodded off. ஓகே, இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஓகே, ஸோ 10th சென்டென்ஸ் பாருங்க. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற அப்படிங்கறத எப்படி நம்ம சொல்லுவோம்? என் பொறுமைய நீ ரொம்ப சோதிக்கிற. யூ டெஸ்ட் பேஷன்ஸ் a lot. இதுதான் வந்து பொறுமைக்கான ஆங்கில வார்த்தை. ஓகே, எல்லாருமே சொல்லுவோம் பொறுமையா இருந்தா எதை வேணாலும் நம்ம ஜெயிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் பொறுமையா ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்க பார்த்து உங்க லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல இங்கிலீஷ் லேர்னரா ஆக முடியும். அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ் வந்து அதிகமா நல்லா பேச முடியும். ஓகேவா? ஸோ அதற்கான வார்த்தை தான் இந்த வார்த்தை. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற அப்படிங்கறத நம்ம யூ டெஸ்ட் பேஷன்ஸ் a lot அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ சும்மா சிம்பிளா 10 சென்டென்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? சும்மா போற போக்குல நம்ம டீ சாப்பிட்ற டைம்ல இதை பார்த்தாலே போதும். நம்மளும் ஒரு ஆங்கில வார்த்தையை டெய்லி பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா 1 month ஒரு 1 yearக்கு அப்புறம்லாம் பார்த்தா நம்ம நல்லாவே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம டெய்லி எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கிறோமோ, எவ்வளோக்கு லேர்ன் பண்றோமோ இங்கிலீஷ் லாங்குவேஜை, ஸோ அந்த அளவுக்கு நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்ம லைஃப் ஸ்டைல. ஓகேவா? ஸோ இது பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்